செங்கம் அருகே 3 காவலர்களால் தாக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்தினருக்கு சென்னையில் உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொது இடத்தில் தாக்குதல் நடத்திய 3 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்யக்கோரி பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் ராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி பிரகாஷ் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது காவலர்கள் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார். அத்துடன் ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்தினருக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உயர் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை அறிக்கையை செங்கம் ஆர்டிஓ அதிகாரி திங்கட்கிழமையன்று தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திரு சண்முக வேலாயன் அவர்கள் வந்துட்டு இந்த சம்பவம் வந்துட்டு மார்பிங் செய்யப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்துட்டு நீதிபதி அவர்கள் திரு PN பிரகாஷ் அவர்கள் கேட்கிறாரு, இது வந்துட்டு கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு, நாங்க தான் வீடியோல டிவில எல்லாம் பாக்குறோமே, இந்த சம்பவம் வந்துட்டு நடந்தது அப்படியே உண்மைன்னு அப்பரண்டா தெரியுது, அதனால இதை மார்பிங்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்துட்டு அவர் இன்னொரு வார்த்தை சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களை மாதிரி மீடியாக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொன்னாரு. ஏன்னா அந்த மீடியாக்கள் இந்த விஷயத்தை கொண்டு வரலன்றி கண்டிப்பா அந்த ஒரு சம்பவம் நடந்தது வெளியில யாருக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாம போயிருக்கும். அதனால இப்படியாப்பட்ட ஒரு கோர சம்பவத்துக்கு தமிழ்நாடு அரசானது கண்டிப்பாக வந்துட்டு பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை இன்டரிம் பிரேயர் கொடுத்து இந்த வழக்கை திருப்பி மீண்டும் திங்கட்கிழமை ஒற்றி வச்சிருக்கிறாரு. இந்த மீன் டைம் வந்துட்டு DRO ப்ரொசீடிங்க்கு வந்துட்டு RDO ப்ரொசீடிங்க்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த RDO ப்ரொசீடிங்கோட ரிசல்ட்டை பார்த்துட்டு ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வில் பி டேக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.